அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. ஒரு பாரிய சர்வதேச மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. ஈரானின் நாகரிகத்தையே அழிப்போம் என தெரிவித்த அமெரிக்கா 2 வார யுத்த நிறுத்தத்துக்கு, அதுவும் ஈரானின் நிகழ்ச்சி நிரலிலேயே அதனை மேற்கொள்ளவும் பணிந்திருக்கின்றது. 15 அம்ச தீர்வு திட்டத்தை ஈரான் நிராகரித்த பின் இந்த 10 அம்ச தீர்வு திட்டம் ஈரானால் முன்வைக்கப்பட்டு அதனை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு அமெரிக்கா நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 வார யுத்த நிறுத்தம் தொடருமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் இன்றைய நிலையில் ஈரான் தன்னுடைய வெற்றி வாகையை கொண்டாடுகிறது. அமெரிக்க இஸ்ரேலிய கொடிகள் ஈரானில் எரிக்கப்பட்டு அந்த வெற்றி விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்ட அறிக்கை, அமெரிக்காவுடன் செய்யப்பட்ட 2 வார தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடைவதை குறிக்காது என்றும் அதன் 10 அம்சங்களை கொண்ட திட்டத்தின் விவரங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. அதாவது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரவில்லை, இது தற்காலிகமான யுத்த நிறுத்தம். இந்த 10 அம்ச திட்டங்களில் உடன்பாடு காணப்பட்ட பிறகுதான் நிரந்தரமான யுத்த நிறுத்தம் பற்றி தீர்மானிக்கப்படும் என்பதை ஈரான் சுட்டிக்காட்டி இருக்கிறது. இந்த 10 அம்சங்களும் என்ன என்று பார்த்தோமென்றால், அமெரிக்கா மேற்கொண்டு தாக்குதலை நடத்தக்கூடாது, ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை ஈரான் தொடர்ந்து வைத்திருக்கும், ஈரானின் அணுச்செறிவூட்டும் உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனைத்து முதன்மை தடைகளையும், ஈரான் மீது இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும், அனைத்து 2ஆம் நிலை தடைகளையும் நீக்க வேண்டும், ஈரானுக்கு எதிரான அனைத்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்களையும் ரத்து செய்ய வேண்டும், ஈரானுக்கு எதிரான சர்வதேச அணு ஆற்றல் முகாமை ஆளுநர்கள் குழுவின் அனைத்து தீர்மானங்களையும் ரத்து செய்ய வேண்டும், போரில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஈரானுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், அமெரிக்க போர்ப்படைகள் அந்த பகுதியிலிருந்து திரும்ப பெறப்பட வேண்டும், லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் யுத்தங்களை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஈரான் வைத்திருக்கின்றன. என்ற 10 கோரிக்கைகளை ஈரான் வைத்திருக்கின்றது. இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் ஏற்றுக்கொண்ட பொழுதும் இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதலை தான் தொடர்வேன் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அதன்படி ஈரானுடனான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் அங்கே என்ன நடக்குது என்பது தொடர்பில் நாங்கள் இப்பொழுது ஒரு முக்கிய நபரோடு நேர்காணலை தொடர இருக்கின்றோம். வாருங்கள், நேர்காணலுக்குள் செல்வோம். முன்னாள் ராஜதந்திரி, ஈரானுடைய தூதுவராகவும் இருந்தவர் நினைக்கிறேன், தர்மகுலசிங்கம் ஐயம்பிள்ளை அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜெயபாலன் சார். வணக்கம். உங்களை நீண்ட நாளை சந்திப்பது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த நீண்ட காலத்திலேயே இந்த வயதிலும் நீங்கள் சட்டத்துறையை முடித்து ஒரு சட்டவாதியாகவும் ஆகியிருக்கின்றீர்கள். பலருக்கும் ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கின்றது. வயது கல்விக்கு எல்லை இல்லை என்றதை மீண்டும் ஒரு தடவை நிரூபித்திருக்கிறீர்கள். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறு வயதானவர்கள் இவ்வாறு தங்களை வளர்த்துக் கொள்ள அங்கால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி மிக முட்டாள்தனமான கருத்துக்களை பொதுத்தளத்தில் வெளியிட்டு வருகிறார். உண்மையிலேயே பலரும் விசனமும் அடைந்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு, திடீர் அறிவிப்புகள் அமெரிக்காவினுடைய நிலை தொடர்பில் அமெரிக்கா சர்வதேசத்தில் வகித்த அந்த வகிப்பாகம் எப்படி இருக்கு? இப்ப நல்ல கேள்வி நண்பரவர்களே. இது உலகம் அறிய வேணும். தமிழ் ரசிகர்கள், வாசகர்கள், எங்களுடைய அபிமானிகள் எல்லாரும் அறிய வேண்டும். அந்த நோக்கிலும் அறிவு பெறம்ப வேண்டும் என்ற நோக்கிலும் தான் நான் இதை பற்றி கதைப்பதற்கு விரும்பினேன். நீங்கள் கூறிய மாதிரி அமெரிக்கா உலகில் வகிபாகம், முதலாவது பொருளாதாரம், அரசியல் செல்வாக்கு, இராணுவ வலிமை எல்லாத்திலேயும் முதலாவது நாடுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அது வியட்நாமிலே 60களில் விழுந்து எழும்பி தோத்தாலும், பேந்து மத்திய கிழக்குல சதாம் ஹுசேனை போட்டடிச்சு, கடாபிய போட்டடிச்சு வேற விஷயங்களை செய்தாலும் அதனுடைய ஆக்ரோஷமும் அதனுடைய ஏகாதிபத்திய தன்மையும் மாறவில்லை. நாங்கள் எண்ணக்கூடாது ஜனாதிபதி ட்ரம்ப் சும்மாக அலம்புகிறார் என்று. அவர் அலம்பவில்லை. அமெரிக்காவின் முதலாவது தனத்தை
அந்த சர்வாதிகார கொழுப்புத்தனத்தை வெளிப்படையாக காட்டினவர் ஒழிய வேறு ஒன்றுமில்லை. மற்றவை அதுகளை அப்படி சொல்ல இல்லை. அவர் சொன்னது அது ஓப்பனா. இப்ப சில சமயங்கள்ல எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கதைப்பை போல இருக்கும். அப்ப அவர் நான் பிள்ளையா சொல்லல அர்ஜுனாவிட்ட என்ன பொறுத்தளவில் அவர்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த அத போல வந்து நேரத்துக்கு ஒரு தடவை கதைக்கிறார், குடிச்சிட்டு கதைக்கிறாரு, ஏன் சும்மா உளறி தள்ளுறார் என்ற மாதிரி எல்லாம் பாக்குற பக்குவம் இருக்குது. அவர் ஒன்றும் உளற இல்லை. நான் பெரியவன் என்று அமெரிக்காவின் திமிர்த்தனத்தை நேரடியாக காட்டுகிறார். அவருடைய விஷயம் இன்றைக்கு பல விதமான பிரச்சனைகளை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறது. அவருடைய வகிபாகம் அமெரிக்கா நம்பர் 1 பொருளாதார நாடு. அந்த சவால்களை எதிர்கொள்ள முடியாமத்தான் எல்லாத்துக்கும் டேக்ஸ் அடிச்சவர். நாங்கள் இன்றைக்கு அரசியல் பிரச்சனை பற்றி தான் கதை கேட்கல, கொஞ்சம் பொருளாதாரம் பெறும். டேக்ஸ் அடிச்சது தன்னுடைய அமெரிக்க பொருளாதாரம் நிலைநாட்ட. அப்ப அமெரிக்காவின் பொருளாதாரத்தை விட சீனாவின் பொருளாதாரம் இவ்வளவு முன்னேறிட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அமெரிக்காவின் கூட்டாளிகள் நேட்டோ, வட ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ், ஜெர்மனி, அந்த நாடுகள் உங்களுக்கு தெரியும். அவர்களே கைவிரிச்சு போட்டார்கள். இவர் நீங்கள் எங்களுக்கு எனக்கெல்லாம் வேண்டாமடா, நீங்கள் எல்லாம் போக்குரியல் என்ற மாதிரி அவர்களையும் பேசுகிறார். மற்றது இன்றைக்கு இஸ்ரேலை தவிர யூகே கூட கொடுக்க கட்டுக்கொண்டு ஈராக்குக்கு போனது. ஆனால் இந்த விஷயத்துல வேற இல்லை. அத போல இன்று அவர் அமெரிக்கா ஈரான் தான் இந்த நிலையில வெற்றி கண்டுள்ளது என்று நாங்கள் எந்தவித கூசாமலும் நான் குறிப்பிடுவேன். உங்களுக்கு தெரியும், 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இஸ்ரேலுடைய தாக்குதல், அமெரிக்காவுடைய தாக்குதல் ஆரம்பிச்சு இஸ்ரேலுடைய அயத்துல்லா கொமேனி அந்த பெருந்தலைவரை போட்டு தள்ளினார்கள். அத போல நேற்று முந்தின நாள் வரைக்கும் சில முக்கியமான ஆட்களை போட்டு தள்ளி இருக்கின்றன. எத்தனையோ இடங்கள்ல கட்டமைப்பு, எண்ணெய் கட்டமைப்பு, விஞ்ஞான கட்டமைப்பு, அணுகுண்டுகளோடு சேர்ந்த அணு ஆயுத தயாரிப்பு கட்டமைப்புகள் எந்த அளவு தூரம் என்பது ஈரானை தவிர மற்றவைக்கு தெரியாது. எல்லாம் நடந்திருந்தாலும் ஈரான் மிக ஆக்ரோஷமாகத்தான் இருந்தது. இந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுக்கு ஒரு பிச்சை வேண்டாம் நான் எப்படி என்று உங்களுக்கு தெரியும் தானே. EXIT எக்ஸிட், ஒரு எக்ஸிட் கதவை தேடிக்கொண்டு தெரிஞ்சவர். இப்ப நாங்கள் படம் தியேட்டர்ல போனா இருட்டுக்குள்ள லைட் இல்லா நேரம் எக்ஸிட் எங்க கிடக்குன்னு தெரியாது. இத பிரபலமான பத்திரிகைகள் இலங்கையிலையும் டெய்லி மிரர், ஐலண்ட் உட்பட இதே மாதிரி கார்ட்டூனை போட்டிருந்தார். அப்ப எக்ஸிட்ட தேடிக்கொண்டிருந்தார். இதுக்கிடையில இந்த யுத்தத்தில அமெரிக்காவின் உள்தரப்புகள் இல்ல, அமெரிக்காவில பாராளுமன்றம் காங்கிரஸ் 2 சபைகளை கொண்டது. ஒன்று பிரதிநிதிகள் சபை, ஒன்று செனட் சபை. இலங்கையில 72க்கு முதல் இருந்தது போல இந்த 2லையும் அவருடைய கட்சியின் ஆதரவு எல்லாம் அமெரிக்கா தான் பெருசென்ற கொள்கை இருக்குத்தானே. அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் இஸ்ரேலுடைய லொபிதான் இந்த தாக்குதல் எல்லாம் நடக்கிறதுக்கு பிரதான காரணம். இஸ்ரேல் லொபி என்று சொன்னா செல்வாக்கு செலுத்துற மாதிரி கருத்து பெறும். அது ராஜதந்திரிகள் மட்டத்துல லொபியின் கருத்து மிக ஆழமானது. லொபி என்றது அது பணம், பொருள், பெண் எல்லாம் கொடுத்து அந்த லொபி ஏற்படும். அதுகளும் கொஞ்சம் கிடக்கு, அதுகளும் ஒரு முக்கியமா இருக்குது. அப்ப இந்த இஸ்ரேல் என்கின்ற விஞ்ஞானிகள் ஒரு பெருமாக்கள், அதுல இஸ்ரேல் அரசியல் பிள்ளைகள் செய்து விட்டாலும் இஸ்ரேலை பற்றிய உண்மைகளை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தானே வேணும். இஸ்ரேல் விஞ்ஞானிகள் ரஷ்யாவிலேயும் இருக்கிறார்கள். உளவாளிகள் அல்ல, ரஷ்ய யூதர்கள். ரஷ்யா அதை போல எல்லா நாட்டிலேயும் இருக்கிறார். அமெரிக்காவின் 2 கட்சியிலேயும் இஸ்ரேலின் லோபி சரியான கூட, அதே மாதிரி பிரித்தானியாவிலும் எல்லா இடத்திலும் கூட. அதுகளுக்கு கூட ஒரு ஆபத்து நிகழக்கூடும். அப்ப அந்த லொபிதான் அமெரிக்காவை இஸ்ரேலுக்கு பின்னாலே எடுத்துக்கொண்டு போனது. அப்ப இது கிட்டத்தட்ட
இட்ஸ் நாட் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், இட்ஸ் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட். அமெரிக்கான பாலிசி கூட இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் பாலிசியாக மாறிட்டு தான் அமெரிக்கர்கள் பலரும் விமர்சிக்கிறார். அதைத்தான் சொல்றேன். இன்றைக்கு நான் சொன்ன கருத்தின் மறு கருத்து அதுதான். ரெண்டு கட்சியிலையும் இஸ்ரேல் லொபியின் செல்வாக்கு கூட இஸ்ரேல் தான் நம்பர் ஒன். அந்த செல்வாக்கில இதெல்லாம் செய்தது. கூட ஒரு சிவிலைசேஷனையே நான் அழிப்பேன் என்று சொல்லும் பொழுது டெமோக்ரஸ் கட்சி கூட அதுக்கு எதிராக கருத்து சொல்ல இல்லை. ஏனென்றால் அமெரிக்காவில அபியா கிரேட் என்ற கோட்டிஸ் வித் அசண்ட மாதிரி தானே. ஆமா, அங்கட வேண்டது வந்து பாசகங்களை நீங்கள் பார்த்தால் இந்த கோட் எல்லாம் அமெரிக்கனு கண்ட மாதிரி தான், ஆண்ட கிருவை எல்லாம். அப்ப இந்த மற்றது உங்களுக்கு நீங்கள் நல்லா அவதானிச்சிருப்பீர்கள், இஸ்ரேல் என்ற நாடு யுத்தம் செய்யல எதிரியில முதல் நிலகுலைய செய்து போடுவார்கள். 66 நீங்கள் பிறந்த எழுதியா 66ஆம் ஆண்டு யுத்தம் 6 நாள் யுத்தம் பண்றது. சிரியாவிலேயும் எகிப்திலேயும் விமான தளத்திலே வச்சு விமானங்களை தகர்த்தாச்சு. ஆனபடியாத்தான் 6 நாள் யுத்தம். 6 நாளைக்கு எத்தனை இடங்களை கைப்பற்றினது? சினாய், கோலன் குரூப் எத்தனை இடங்களை இஸ்ரேல் கைப்பற்றினது. 72ஆம் ஆண்டு யுத்தமும் அப்படித்தான். அத மாதிரி. ஆனால் அவர்கள் தங்களுடைய ஏரியாவிலேயே தோத்தவர்கள். இந்த காசாவில அந்த இயக்கம் உள்ளுக்கு எங்களுக்கு எல்லாம் அடக்குமுறை ஒன்றுமில்லை என்று சொல்லி எவ்வளவோ கட்டமைப்புகளை உருவாக்கினவன். அந்த கட்டமைப்புகளை இஸ்ரேலால கண்டுபிடிக்கலாம் போச்சு. அவங்களை அடிச்ச பிறகுதான் இஸ்ரேல் உணரக்கூடியதா இருந்தது. அப்ப இஸ்ரேலின் விஷயத்த இஸ்ரேலின் உள்ளுக்கு இருந்தே காசாவெல்லாம் அவங்களோட சேர்ந்ததுதான் இருந்து அங்க நடந்திருக்குது. ஆனால் வெளியில உள்ள எதிரி இப்ப அன்றைக்கு முதலாவது தாக்குதல்ல ஆயத்துல்லா கொமேனியை முதல் போட்டாச்சு. அப்ப என்னதான் விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் இருந்தாலும் சீனாவின் தொழில்நுட்பம் உச்சமாக இருக்கிறது என்பதை இந்த யுத்தம் வழிகாட்டி, ஈரான் யுத்தம் வெளிப்படுத்தி இருக்கு. நீங்கள் இப்ப இலங்கையில உள்ள ஊடகங்களை விட ஐரோப்பிய ஊடகங்கள்ல மிக அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அங்கே ஒளிமறைவுகள் இருந்தாலும் அங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அவங்க எல்லாரும் இதைத்தான் சொல்லுவாங்க, சீனா யுத்தத்துல ஈடுபட இல்லை, உள்ளத்தையும் சீனாவின் படைகளோ சீனாவின் விஷயங்களோ இல்லை. சீனாவின் கொள்கை ஐநா சபையின் கொள்கையின்படிதான் நாங்கள் நடப்போம். சர்வதேச சட்டத்தின் வேண்டால் ஒரு நாட்டின் மேல சும்மா படையெடுக்க கூடாது, ஒரு நாட்டின் உள்விவகாரத்தில தலையிடக்கூடாது, பிரச்சனைகள் உருவாகினால் பேச்சுவார்த்தையில தீர்க்க வேணும் என்ற அந்த உள்நாட்டு விஷயங்கள்ல இப்ப எங்களுக்கு தெரியும். சீனா இப்ப இலங்கையோட நல்ல நட்புறவு, பங்களாதேஷ் எல்லாரோட நட்புறவு. இப்ப சீனாவில இந்த அரசாங்கத்தை அங்கீகரிச்சிருக்குது. இப்ப ஒரு கதைக்கு சொல்றேன், நீங்க டக்கண்டு மாறு வேறு ஒரு சதி செய்த ஒரு அரசாங்கம் பெறுதுன்னு சொல்லுவோமே, அந்த அரசாங்கத்துடன் சீனா தொடர்பு. சீனா சொல்லும் அங்க அரசாங்கம் மாறினது சதி நடந்தது உள்நாட்டு விஷயம், அது இலங்கை மக்களின் விஷயம், அதுல எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு இலங்கை நாட்டு ஸ்டேட்டில என்ன அரசாங்கம் இருக்கோ அதோட எங்களோட டீல். பர்மாவில மியான்மார்ல அந்த அம்மாவின் அரசாங்கம் ஜனநாயகத்துல வந்தது, ராணுவ ஆட்சி வந்தது, ராணுவ ஆட்சியோட தொடர்பில் அங்கீகரிச்சுதான் இருக்கிறேன். அப்ப இந்த கொடுமையான ஆட்சியோட அங்கீகரிக்கிறேன் அந்த இந்த மோரல் கதைகளுக்கு இடமில்லை அரசியல். மோரல் வந்து ரெஜிம் சேஞ்சுக்கும் போகல, ஒரு இடத்துல ரெஜிம் சேஞ்சுக்கும் போகல. எங்கட தமிழ் பத்திரிகைகள் தான் கொஞ்சம் நாங்கள் இந்தியாவுடன் நிக்கிறோம்ன்ற மாதிரியோடு அவங்களும் இந்த பேப்பர்களை பார்த்து தங்களோட வெளிநாட்டு கொள்கையண்டையும் தீர்மானிக்கிறேன் இல்லை. ஆனால் எங்கட பேப்பர்கள் ஒரு தாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவு மாதிரி காட்டுறதுக்காண்டு சீனா விரோத செய்திகளை நிறைய போடுவார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சீனாட்டிலிருந்து அந்த உதவிகளை பெறத்தை கூட தடுத்திருக்கிறார். நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்று சொல்லும் பொழுது இப்ப புது உபவேந்தர் தெரியும். இப்ப புது உபவேந்தர் வந்தார், எனக்கு அந்த சார் எனக்கு தெரியும், வேல் நம்பி சார். நான் எவ்வளவு தொடர்பில் என்ன எனக்கு, நான் அங்க பல்கலைக்கழகத்தோட விசாரணை அதிகாரி. அப்ப எனக்கு எல்லாரையும் தெரியும். அவருடைய எனக்கு இந்த யாழ்ப்பாண அறிவாளர்களுடைய கதைகள்
மனதிலே வெறும் வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் இந்த பேட்டியில, நாங்கள் வெறும் பல்கலைக்கழகமாக இருக்க மாட்டோம், இது சமூகம் சார்ந்துதான் இருப்போம் என்று. அப்ப இந்த பல்கலைக்கழகம் வெறும் பல்கலைக்கழகம் என்ற வசனமே வச்சப்பிள்ளை. உங்க விருப்பம் எங்களை திருப்ப போட்டு கேட்கலாம். பல்கலைக்கழகம் என்பது புதிய பாதைகளை வகுப்பது, சிந்தனை ஊடாக சிந்திக்க பண்ணுவது, அதை செய்யாத இதை செய்யாத என்று இல்லை. உங்களிடம் ஒரு நல்ல விதமான சிந்தனை சுடர்கள் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த அடிப்படையில அவர் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு நினைக்கிறேன். அப்ப என்ன ஒரு ஆள் கேட்டார், சார் இப்படி நான் சொன்னேன், நீர் இப்ப கொழும்புல இருக்கிறேன், கொழும்புக்கு ஒரு கோவேந்தர் இருக்கிறார், அவர் சொல்றாரு கொழும்பு கல்கிச அங்கால மட்டக்குழி இந்த சமூகத்தோட சார்ந்தான் யூஎன்பி என்ன யூனிவர்சிட்டி எங்க போதும்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொல்றேன் இல்ல, யூனிவர்சிட்டி நோக்கங்கள் மிக பறந்து விட்டது. அதே மாதிரி மொரட்டுவ யூனிவர்சிட்டி சொல்ல மொரட்டுவ சமுதாயத்தோடு ஒட்டி போறேன். இந்த பல்கலைக்கழகம் இலங்கைகளின் பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகள் உலகம் முழுக்க இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எடுத்தோம்னால் அவர்கள் தங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கிற மக்களின் வளர்ச்சி, பொருளாதாரம், இந்த விஷயங்களோட ஒன்றிணைஞ்சிருப்பினோம். ஆனா எங்கிற பல்கலைக்கழகங்கள்ல அந்த அப்படி இல்லை, அது ஒரு அந்நியத்தன்மையானது. கல்வி அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அரசாங்கம் ஏராளமான பணத்தை அனுப்பி மக்களுக்கு இலவச பல்கலைக்கழகங்களை கொடுத்து டாக்டர் மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு இலவசமா செய்து ஒரு ஆளுக்கு எவ்வளவோ செலவு அரசாங்கங்கள் செய்யுது. அப்ப அதுகளை விட்டுட்டு இதுதான் கதையா இருக்கு. அப்ப இந்த பத்திரிகைகள், குறிப்பாக தமிழ் பத்திரிகைகள், ஒரு சீன போக்க கடைப்பிடிக்கிறதுக்கு, எதிர்போக்க கடைப்பிடிக்கிறதுக்காண்டு முழு தவறா போடுறதுல தங்களோட ஆசிரியர் தலையங்கம் அதுகள்ல அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அதுக்குள்ளார தள்ளி விடுறாரு. ஆசிரியர் தலையங்கம் இருக்குத்தானே, அதுக்கு சோர்சஸ் தேவை இல்லை. நீங்க ஒரு ஊடகவியல் அவர்கள் ஒரு இந்திய சார்பு நிலைப்பாடுள்ள அரசியல்ல தான் தமிழ் சமூகம் என்றைக்குமே இருக்குது. ஆனா ஒன்று பல பேருக்கு தெரியாது, சீனாவும் இந்தியாவும் ஏன் நெருங்கி கொண்டிருக்குது. இல்ல அதுதானே அங்க இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு போன்ற அரசியல் ஆய்வாளர்கள் ஏதோ சீனாவும் இந்தியாவும் மோதிக்கொண்டிருக்கிறோம், அதால தமிழகம் வாங்கி தெரிவிக்க வேண்ட கற்பனையில தான் இன்றைக்கும் வாழினோம். தமிழ் பரப்பில கூடுதலா யாழ்ப்பாணத்தை தலைமத்துவமாக கொண்ட தமிழ், ஆனால் கிழக்குல வேற மக்கள் வாழ்ற இடத்துல நல்ல சிந்தனைகள் இருக்கு. இந்த சிந்தனை இல்லாத இடம் நான் இந்த யூடியூப்ல பாக்க வடபகுதி போலான்னு தெரியும். வடபகுதி எல்லாம் யாழ்ப்பாணம் தான் அதை டிக்டேட் பண்ணுது. ஆகவே அமெரிக்காவின் முதலாம் நாடென்கின்ற நிலை கேள்விக்குறியாகிவிட்டது. அமெரிக்காவின் அண்ணதம்பி கூட்டாளிகள் மச்சான்மார் நேட்டோக்காரர் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அமெரிக்காவின் மிக கூட்டாளியான நாடு யூகே கைவிடாவிட்டாலும் ஒரு பெரிய இடைவெளி வந்துட்டு. சீனாவின் ஆயுதம் தான் ஈரான் நின்று பிடிப்பதற்கான காரணம். நாட்டுக்கு நாடு ஆயுதம் கொடுக்கணும் சர்வசாதாரண விஷயம் தானே. இப்ப பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய அந்த இறுதியாக தயாரிக்கப்பட்ட F-15 போர் விமானங்கள் 8 விமானங்கள் வீழ்த்தப்பட்டது. 5 விமானங்கள் இந்தியா பயன்படுத்திய 5 விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி இருக்குது, 3 விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கு. அடுத்ததாக அமெரிக்காவின் இந்த யுத்தத்தால ஆயிரக்கணக்கான பில்லியன் 28ஆம் தேதி துவங்கின 8ஆம் தேதி 38-39 நாள் பில்லியன் கணக்கான நட்டம். அமெரிக்கா 200 பில்லியன் கடன் கேட்டு இருக்குது. இன்றைக்கு அமெரிக்கா முந்தைய ஒரு நேச நாடு பாகிஸ்தான், இன்றைக்கு நேசம் கொஞ்சம் இருந்தாலும் பாகிஸ்தானும் எகிப்தும் துருக்கியும் தான் இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டது. சண்டை துவங்கினாண்டே பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஆனால் நான் நல்ல பெரிய 10 டைம்ஸ், நியூஸ் வீக், எக்கனாமிஸ்ட் எல்லாம் வாசிச்ச நான், அவர்கள் ஈரான் சொன்னது எனக்கு நல்ல அமெரிக்காவிட்ட இருந்து சுத்தமான கதை வேணும். உங்களுக்கு தெரியும் தானே, ஊரில பிரச்சனை வந்தால் சும்மாரு ரோட்டால வாரவன் போனோட ஒரு பெரிய பெரிய வாத்தியார் அவர் பேர் சொன்னால் அங்கே ஒரு கரண்டிக்கு மதிப்பு இருக்குத்தானே. அத போல சீனாவின் கரண்டி வேணும், நீங்கள் போக போக அறிவீர்கள். ஆனபடியாத்தான்
பாகிஸ்தான் வெளிநாட்டு அமைச்சர் அடிக்கடி இந்தியாவுக்கு போனது. இந்த 2 வீக்ஸுக்குள்ள அவர் நேரடியாக சீனாவுக்கு போனவர். அவைய வேறு இடத்துல கண்டுகா இதுக்குத்தான். மற்றது அங்க கேட்கிறேன்டால் அங்க அமெரிக்காவில தானே சீனாவின் தூதுவர் ஐநா சபையில சொல்லாண்டிருக்கேன். அதெல்லாம் சிம்பிளா கதைப்பினேன். அப்ப ஆன படிச்சால் மற்றது சீனாவுக்கும் உங்களுக்கு தெரியும், அரசியல் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. நிரந்தரமானது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், சொந்த நலன்கள். உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு முந்தி சோவியத் ரஷ்யா அதுகள் இருக்கேக்க அமெரிக்கா பாகிஸ்தானோட கூட்டு, சோவியத் ரஷ்யா அமெரிக்காவோட கூட்டு, சோவியத் ரஷ்யா இந்தியாவோட. இன்றைக்கு சமநிலைகள் மாறுபட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்கள் மாறுபட்டுட்டது. இந்தியாவின் பெரிய வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை எங்கட பொருளாதாரத்துக்கு சாதகமாக பயன்படுத்த வேணும் என்ற செல்ஃப் இன்ட்ரெஸ்டால அமெரிக்காவும் இந்தியாவும் நல்ல நட்பு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்காண்டில் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுள்ள ட்ரெடிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லா போகல இருந்தபடியா தான் இந்த சமான பேச்சுவார்த்தையை நிகழ்த்தக்கூடியதாக இருந்தது. அப்ப அமெரிக்காவின் வெள்ளாதிக்கம் குறைஞ்சிட்டது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா சோவியத் யூனியனுக்கு பிறகு உலகம் முழுக்க பல மையங்களில அதிகாரங்கள் உருவாகி இருக்கின்ற அறிஞ்சிருப்பியல். அதை போல இன்னும் மாறப்போகுது. இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்காவின் செல்வாக்கு குறையுது, அமெரிக்காவின் பொருளாதாரம் குறையுது, அமெரிக்க மக்களே ரோட்டில ஆர்ப்பாட்டங்கள் செய்து யுத்தத்தை நிறுத்தன்னு சொல்லிக்கின, 2 கட்சிகளையும் சொல்லிக்கின. சில இடத்துல இவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டாட எண்ணங்களும் இருந்தது. பதவி கவிழ்ப்பு பிரேரணையே இம்பீச்மெண்ட் என்று சொல்றது. அதுக்கு இலங்கையை போல 3ல் 2 வேணும். அதங்க வெற்றி அடையாது. ஆனா அந்த இம்பீச்மெண்ட் என்ற விஷயம் வெளிக்கிறதே எதிர்ப்ப காட்டுது. ஆகவே மற்றது இப்ப இந்த இடைக்கால தேர்தல் பெறப்போகுது 2 வரியும், அதுலயும் இவருக்கு படு தோல்விக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பதவி ஒன்றும் விலக தேவையில்லை. அவற்றை குடியரசுக் கட்சிக்கான ஆதரவு மிக குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. நானும் எதிர்பார்க்கிறேன். நான் ஒரு பேட்டி அளிக்க பலத்திலாக கதைக்க இயலாது. அப்படி வரலாம் இப்படி வரலாம் என்ற விஷயத்துக்கு இடம் இல்லை. பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்த இந்த ரோலை பார்த்த வேண்டாம். உலகத்துல இந்தியாவுக்கு இருந்த அந்த தகமை இப்ப மோடியின் அரசாங்கத்துல இல்லாமல் போயிட்டு. ஏனென்றால் இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் மோடி இஸ்ரேலுக்கு போயிருக்கிறார். இஸ்ரேல்ல போய் இது இந்த தந்தையர் நாடு பாட்டனார் நாடு என்று கதை சொல்லி, அதுக்கு பிறகு இங்க வந்த பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இவரை வெறுட்டி நீங்க ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்கக்கூடாது, பிறகு ஓகே நாங்கள் 30 நாள் தரம் 30 நாளுக்குள்ள 7 வாங்கி இல்லையா இல்ல. சோ இந்தியா தன்னுடைய அந்த அன்றைக்கு இருந்த அந்த வகிபாகத்தை இழந்துட்டுதா? இப்ப இந்தியா வகிபாகத்தை இழக்க இல்லை. அற்புதமான கேள்வி. என்னென்றால் இந்தியா இதுக்குள்ள என்ன செய்தது? ஹோமஸ் நீரிணைகளால வாரத்துக்கு தனிப்பட்ட அப்ரூவல் ஈரான் எடுத்தது. மற்றது இந்தியாவின் கட்டுப்பாடு மாதிரி ரஷ்யாவிட்டோ எடுத்தது. ஆனபடியால் அமெரிக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நண்பனாக போற தகுதி தற்காலிகமா இந்தியா இழந்திருக்கு. ஆனா இந்தியாவுக்கு ஏதோ ஒரு ராஜேந்திர பேச்சுவார்த்தையில தொடர்பட மாட்டான்னு சொல்லலாது. அந்த விஷயம் அதுதான். இவன் திட்டம் ஹோமோஸ் நீரினதானே திரும்ப இவர் தனிப்பட்ட முறையில் ஹோமோஸ் நீரை செய்தவரோட இந்தியா அமெரிக்காவுக்கு அவ்வளவு ஒரு ஏற்புடைய இல்லத்தானே. இல்ல என்னென்றால் எனக்கு ஒரு 2 பிரச்சனை. ஒன்று, இந்தியாவுக்கு விஜயம் செய்த ஈரானிய கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி இந்தியா மௌனம் சாதிச்சது. ஏன்னா அத்தனை மாலுமிகளும் இந்தியாவில இருந்து தான் வந்தவர். ஞாபகத்துக்கு வரையில நீங்க சொன்ன. அடுத்தது கொமைனி படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்தியா அதுக்கு ஒரு கண்டனத்தை கூட வெளியிட இல்லை. அடுத்தது இப்ப இந்தியா கொஞ்சம் இஸ்ரேல் சார்பான இந்த RSS இஸ்ரேல் நெருக்கம் உண்டு, அல்லது உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் இஸ்லாமிய எதிர்ப்பு வாதம் ஒன்று இந்திய அரசுகிட்ட இருக்கு. இந்தியாவிட்ட அது பிஜேபி இருந்தா போல முஸ்லீம் எதிர்ப்பு வாதம் இருக்குன்றதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அவர் தேர்தல் கூட்டங்கள்ல பேசுறதுக்கும் இந்தியன் எல்லைக்கப்பால வெளிநாட்டு கொள்கையை பற்றி கதைக்கிறதுக்கும் கணக்க வித்தியாசம் இருக்கு.
உங்களுக்கு தெரியும் பிஜேபிக்கு ஆதரவான நிறைய முஸ்லிம் மக்களும் இந்தியாவிலே இருக்கிறார். பாருங்க, தமிழ்நாட்டில பிஜேபி காலே வைக்க இல்லை. இன்றைக்கு எலெக்ஷனே கேக்குதுதானே அதிமுகவோட சேர்ந்து. கேரளாவில கேக்குதுதானே, ஆந்திராவில கேக்குதுதானே, கர்நாடகத்துல கேக்குதுதானே. அப்ப எல்லா இந்தியாவிலே உலகத்தின் முஸ்லிம் ஜனத்தொகை கூடின நாடு இந்தியாதான். உலகத்தின் பெரிய முஸ்லிம் நாடு இந்தோனேஷியா. மக்கள் வாழ்கிற நாடு இந்தியா. மற்ற அவர்களும் தாய்நாட்டை பற்றி கூடினவர்கள். அப்ப பிஜேபி என்ற கொள்கைகள்ல இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்கள் ஒன்றும் அந்த பிஜேபி ஆரம்பத்தில அந்த என்ன SRS என்று சொல்லி கொஞ்சம் கிடந்தது பேர்ந்த அதுகள் இல்லைண்டே. மோடி எத்தனை முறை பிரதமரா வந்துட்டார், எத்தனை இடங்கள் வந்ததாலே அவருக்கு இது அவங்க உண்மை அடிப்படையில இனவாதிகள் தானே ஆட்சியை கேட்பதற்கு சில டெக்னிக்குகளை சொல்றது தானே. ஆனா சில பொலிசிகள் அடிப்படையில இஸ்லாமிய எதிர்ப்பு தன்மை ஒன்று இருக்குதானே. இப்ப பாபர் மசூதி இடித்தது, அதுக்கு பிறகு அவர்கள் கொண்ட என்ன சொல்றது பிரஜா உரிமை கொள்கைகள், இதுகள் எல்லாம் முஸ்லிம்களை புறந்தள்ளுற சொன்ன அந்த நாட்டு முஸ்லிம்கள் அதையோட எதிர்ப்பினோட பார்க்க இல்லையே. ஆனப்படியேதான் என்னாலே அப்படி முடிவெடுக்க இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு இலங்கையில கோத்தபாய ஆட்சியில இருக்கும் பொழுதோ இந்த இறந்தவர்களுடைய ஜனாசாக்களை வேறு இடத்திலே அடக்கம் செய்ய வேணும் கொள்ள வேணும் என்கின்ற விஷயம் அது ஒரு விஞ்ஞானப்படிவே கேட்டதொழிய முஸ்லிம் மக்களுக்கு எதிரானது இல்லை. ஆனால் முஸ்லிம் மக்களுடைய மனதிலே அது பெரும் பாதிப்பா அமைஞ்சிட்டு தானே. என்ன போன்ற ஆக்கள்லயும் ஒரு பாதிப்பா அமைஞ்சிருக்கு தானே. அப்படித்தான் இந்த விஷயங்கள் அவருக்கு பெரிய தோல்வி ஏற்பட்டது. ஆனால் இந்தியாவிலே அப்படி இல்லையே. இப்ப இந்த ஈரானுடைய கப்பலை தாக்கினது கொமைனிக்கு கண்டனம் தெரிவிக்காதது சம்பந்தமா நீங்கள் என்ன பாக்குறீங்க இந்தியாவை? அது ஒரு ஏற்க முடியாத விஷயம். என்னத்துக்கு இந்தியா நல்லவங்களுக்கு தெரியுமா கண்டனம் தெரிவிக்கல? ரெண்டு விஷயத்துக்குமே இந்தியா கண்டனம் தெரிவிக்கல. மற்ற அதே நேரத்துல நான் சொன்ன இந்த கோமோஸ் நீரிணை விஷயங்களுக்கு ஈரான்கிட்ட அனுமதி எடுத்ததும் ஈரான் சப்போர்ட் இந்தியாவுக்கு இருக்கிறபடியா தானே. இல்ல அதான் அது ஒரு சின்ன முரண்நாங்க இந்தியா. ஈரான் இந்தியாவை நட்பு சக்தியா தான் பார்த்திருக்கு. இதைத்தான் சொல்றது அரசியல் ராஜதந்திரம் என்று. ஒரே நேரத்திலே எல்லாத்தையும் கொண்டிருக்க இயலாது, எல்லாம் சுட்டு கொண்டிருக்க இயலாது. மற்றது இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட் உலகத்துல. அமெரிக்கா இப்ப கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி மண்கவி அமெரிக்கா தன்னுடைய அந்தஸ்த இழக்க போறன்றது, அதாவது தான் கிரேட் பவர் என்ற நிலைமை இன்றைக்கு கேள்விக்குள்ளாயிடுது. இந்த நிலைய அமெரிக்கா தொடர்ந்து ஏற்குமா அல்லது திருப்பியும் இன்னொரு யுத்தத்துக்கு தயாராகுமா? ஏன்னா அமெரிக்காவில ஜனாதிபதி தேர்தல் காலங்கள்லயோ அல்லது அமெரிக்கான பொருளாதாரம் விழுகின்ற பொழுதோ அல்லது அமெரிக்கா அவருடைய அந்த வெள்ளாதிக்க தன்மைக்கு சவால் வருகின்ற பொழுதோ அமெரிக்கா எப்பவுமே யுத்தத்துக்கு தான் போறது. இந்த யுத்தம் ஒரு தீர்மான சக்தியாக வந்துட்டுதான் அல்லது இன்னும் ஒரு யுத்தம் தேவையா அமெரிக்காவுக்கு? இந்த யுத்தம் தொடராது. அமெரிக்கா எக்ஸிட்டுகளால போன் பார்த்தது இல்லோ, எக்ஸிட் வந்துட்டது இல்லோ. அது மட்டுமல்ல, இஸ்ரேலையும் இதுல இந்த 2 நாள் கிழமை யுத்தன்றதுல அவரும் நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு ஒத்துக்கொண்டாரு இல்லோ. அதே நேரத்துல லெபனானுக்கு அடிப்பேன்னு சொல்லிருக்கிறார். அப்ப இதுக்குள்ள பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் சேர்ந்தால் இந்த திட்டம் வந்திருக்குது. மற்றது அவர் ஹோமோஸ் நீரிணைய திறப்பினிப்பே திறப்பட்டிருக்கும். அதுக்கு சார்ஜ் பண்ணினோம், இவ்வளவு காசு தங்களுக்கு கட்டணும். இல்ல அப்படி இல்ல. அந்த சார்ஜ் முந்தி சொன்னாத அந்த அதை சொல்றது பயணிக்கும் சர்வதேச சட்டத்துல போக்குவரத்து உரிமை என்றது முக்கியமான சாமான். நாங்கள் இதுல இந்த யுத்தத்துல 2 விஷயம் இருக்குது சர்வதேச சட்டத்துல. ஒன்று ஹியூமனிடேரியன் லோ, யுத்தம் நடக்கல, பழைய அரசர்மார் சண்டை பிடிக்கல, வயோதிபர்கள், பெண்கள், நோயாளிகள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வேற இடத்துக்கு அனுப்பி போட்டுதான் தனிய சண்டை பிடிக்கிறதோ. இதுதான் ஹியூமனிடேரியன் லோ. ஹியூமன் ரைட்ஸ் லோ என்றால் சண்டை பிடிக்கையும் சண்டை பிடிக்காவிட்டாலும் சரி மக்கள உரிமைகளை பாதுகாக்கணும். அதப்பம் உள்ளது. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் யுத்தம் நடக்கல அப்பாவி மக்கள் சாகிறது,
அவைக்கு உணவு போகாமல் எங்களுக்கு தெரியும். நான் ஜாழ்ப்பாணத்துல வெளிநாட்டு சேவைக்கு சேர முதல் ஜாழ்ப்பாணத்துல சேவையாற்றிய யுத்தங்களை எல்லாம் கண்டது. ஜாழ்ப்பாணத்திலே எப்பவும் உணவு இல்லாமல் இருக்க இல்லை. அதுவும் இந்த அரசாங்கங்கள் இவைய தோற்கடிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. எப்ப சாப்பாடு இல்லாம வருமெண்டா இவை அந்த சாப்பாடு கொண்டு போற கப்பலே அடிச்சாலும் மற்ற சேவலே அனுப்பிவிடும். அப்ப தொடர்ந்து மக்களுக்கு உணவு இருந்தது. ஆனபடியாத்தான் சொல்றது இலங்கை அரசாங்கங்களை யுத்தம் ஜூன்பி அரசாங்கம் இருந்தது, சந்திரியா இருந்தது, ரணில் பிரதமரா இருந்தது, பின் மஹிந்த எல்லாம் இருந்தது தானே. யாழ்ப்பாணத்துக்கு முக்கியமான சாப்பாட்டு சாமான் பெறாம விட இல்லை. அது கைமாறி போனது வேற விஷயம். அனுப்பின சாமான வேற ஆக்கள் எடுத்து கொண்டு போய் தங்கட கடைகள்ல வச்சு வித்ததெல்லாம் தெரியும் தானே. அதுகள் வேற விஷயம். அப்ப அந்த ஹியூமனிட்டேரியன் லோ இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஃப்ரீ பேசேஜ், இந்த கப்பல்கள் சாமானுக்கு ஃப்ரீ பேசேஜ் வேணும். அது அப்ப அந்த விஷயத்த ஈரான் ஒத்துக்கொண்டு கணக்க விஷயம் ஒத்துக்கொண்டபடியாதான் யுத்த நிறுத்தம் வந்தது. முதலாவது முதலே இருந்தது தானே, அது இந்த யுத்தத்தால தானே அது இடையில தடப்பட்டது. அமெரிக்காவும் ஏற்கனவே இவைக்கு கணக்க நீ அது செய்யலாது இது செய்யலான்னு சொன்னதுதானே, அதையெல்லாம் தளர்த்தி இருப்பின. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் யதார்த்தம். இவை என்னதான் இதுக்குள்ள தளத்தினாலும் பிரிக்ஸ் என்ற அமைப்பு டொலர் என்ற ஒரு காசு இல்லாமல் வேற காசுகளால நாங்கள் வர்த்தகத்தை செய்ய வேணும் என்ற விஷயம் இருக்குத்தானே. அதுல மாறுதல் இல்லை. அதுல இந்தியா, சீனா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா அந்த 5 நாடுகளும் பிரிக்ஸ் நாடுகள் அத்தனையும் ஒற்றுமையா இருக்குது. டொலரின் பாவனை குறையிற விஷயம் குறைஞ்சிட்டு. அப்ப இப்ப ஒன்று அது, ரெண்டாவது இது. அப்ப இந்த பிரிக்ஸ் என்றது இருக்குத்தானே, பிரிக்ஸின் பெரிய திட்டம் டொலரில் சர்வதேச வர்த்தகம் செய்யாமை. அது திரட்டா தானே வரப்போகுது அமெரிக்காவுக்கு. அப்ப அமெரிக்காவுக்கு பல வழியாலேயும் கிடைச்சார். அப்ப இப்ப இன்றைக்கு இவன் சங்கட சர்வதேச வர்த்தகத்தை செய்ய வேணும், கன சலுகைகளை ஈரானுக்கு விட்டு கொடுத்திருப்பின. ஆனா ஈரான் அணுக்குண்டு செறிவாக்கல கைவிடுறதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கும் நம்புறேன். எனக்கு தெரியாது. நான் முதலே சொன்னதானே, நான் சமாதான வழிகளுக்காக எனர்ஜிக்காகத்தான் நான் அதை பயன்படுத்துறேன். அது சில கதைகள் இருக்குத்தானே, சர்வதேசத்துக்கு சொல்லிக்க சில கதைகள் இருக்குத்தானே, நியாயங்கள். அந்த நியாயங்களை சொல்றதுதானே. அது உள்ளுக்கு வேற காரணம் இருக்கும், இதுகளை சொல்றது சரியோ. ஆனால் இதுல அமெரிக்கா, இஸ்ரேல் மட்டும் இல்ல, ஈரானும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் மீறி இருக்குது. ஓயா அது உள்நாட்டிலேயே நிறைய படுகொலைகள் எல்லாம் நடந்திருக்கு. இல்ல நான் அதை சொல்ல இல்ல, உள்நாட்டு விஷயத்தை சொல்ல இல்ல. இந்த குவைத் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் அதை செய்ததில் ஒரு நியாயம் இருக்கு. அமெரிக்கா ஒரு படைய மனப்பாவத்தான். இந்த யுத்தம் ஒரு மிக முக்கியமான யுத்தம். ஒரு நாட்டுக்கும் பட போகாம பெரிய யுத்தம் நடக்கலாமன்ற யுத்தம் இது. அந்த யுத்தத்துல இந்த நாடுகள் இப்படி செய்தது அமெரிக்கா. ஈரான் என்ன செய்தது, அமெரிக்காவின் இன்ட்ரெஸ்ட் இருக்குத்தானே, அமெரிக்காவின் படைகள் உள்ள இடம், அதை தாக்குச்சு. அதை கூட சொல்லலாது. ஆனால் ஈரான் தாக்குதலால கட்டார், துபாய், மற்ற நாடுகளில் உள்ள சிவிலியன் இடங்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள், அமெரிக்கா பல்கலைக்கழகங்களை தாக்கி இருக்கிறார்கள். அது முடிஞ்சது. அமெரிக்கா சிவிலைசேஷனையே அழிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்ப ஈரானும் அதுக்கு பதிலடியை கொடுத்திருக்குது. ஆனால் அந்த பதிலடியில ஹியூமனிட்டேரியன் லோ மீறப்பட்டது. 2 பேரும் ஹியூமன் ரைட்ஸ் லோ மீறப்பட்டிருக்கு. ஆனால் பெரும் குற்றவாளி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். சரியோ, பாதிப்புக்கு உள்ளாவார் யார் என்றால் பலஸ்தீன மக்கள். அவர்கள் தாங்கள் ஒத்துக்கொண்டபடி பலஸ்தீன ராஜ்யம் கிடைக்குமோ என்பது பெருங்கேள்விக்குறி. அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் வரான்னு நினைக்கிறீங்களா? டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவா இருக்குது. ஏனென்றால் இஸ்ரேல் சரியான உச்சக்கட்ட ஆக்கிரமிப்போட இருக்குது. மற்றது இந்த கொள்கைகளுக்கு ஆதரவான ஆட்கள் பலவீனப்பட்டு போச்சுன்னு. இந்த யுத்தத்துக்கு முதல், அதாவது இந்த October 7 ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு முதல் கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஈரான் தவிர்ந்த ஏனைய வளைகுடா நாடுகளோடு ஒரு நட்புறவை பேணி கொண்டிருந்தது.
நட்புறவு பேன்றதுல எல்லாரும் அதை அங்கீகரிச்சு அங்க இஸ்ரேல் அம்பசடர் இருக்கிறார், இந்திய அம்பசடர் அங்க இருக்கிறார். இப்ப அங்க உத்தியோகமா இருந்தவர் அதே நிலைக்கு திருப்பி வர இயலுமென்று நினைக்கிறீங்களா? இப்ப இல்ல, இப்போ அந்த எகிப்தின் தூதுவர் இஸ்ரேல்ல இருப்பார், டோஹாவின் தூதுவர் இஸ்ரேல்ல இருப்பார். இவரும் தூதுவர்களை வாபஸ் பெற இல்ல. அந்த இன்றைக்கு இரு நாட்டு திட்டங்களை ஜசீர் அரபாத் பலஸ்தீன விடுதலை அங்கீகரிச்சு இஸ்ரேல் என்ற நாடும் சமாந்தரமாக பயணிக்கலாம் எங்களோட பலஸ்தீன அதிகார சபையோட அங்கீகரிச்சாச்சு. அதன் பிறகு சகல நாடுகளும் இஸ்ரேலை அங்கீகரிச்சு அந்த உறவு இருக்குதானே. இப்ப நீங்கள் ஈரான் தூதராகவும் இருந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன், ராஜதந்திரியாக தூதராக ராஜதந்திரியாக இருந்திருக்கு. ஈராக்கில இருந்தேன். ஈராக் இந்த வளைகுடா நாடுகள் இவ்வளவு காலமும் அமெரிக்கா தங்களை காப்பாற்றும் என்று நினைத்திருந்த அமெரிக்க தளங்களை வச்சுக்கிறதால தங்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றதை ஈரான் இப்ப சொல்லி இருக்கு. நீங்கள் அருமையான இதை சொல்றீர்கள். இந்த நட்புறவுகளும் கேள்விக்குறியாகுது. தனியா நேட்டோவில்லை, இந்த நாடுகள் கட்டார், சவுதி அரேபியா, UAE, ஒமான், இல்ல இந்த சகல நாடுகளும் அது என்ன விஷயம் என்றாவே ஏன் ஈரானை எதிர்த்ததென்றால், ஈரான்ல மன்னர் ஷா இருந்ததல்லோ, இஸ்லாமிய புரட்சி ஈரானை கவ்வினதல்லோ, இந்த நாடுகளையும் கவ்வி போடுமென்ற பயம் யதார்த்தமானதுதானே. பிரச்சனையும் ஒன்று இருக்கு நினைக்கிறேன். இல்ல, அது பெருசு இல்ல, அது பெரிய இஷ்யூ. அது இந்த பத்திரிகைகள் பெருசாக்குறதோடைய. நான் ஈராக்ல இருந்தேன் தானே. அங்க சதாம் ஹுசேன் காலம் நான் கேட்க நாங்கள் 2003 வந்துட்டோம். 2003 பங்குனியில வந்துட்டோம். எங்களுடைய நாட்டின் வெளிநாட்டு அமைச்சின் ஆலோசனையின்படி 5ஆம் மாதம் அமெரிக்கா போனது. அது வரைக்கும் அந்த நாட்டில ஷியா முஸ்லிம், சுனி முஸ்லிம் என்ற ஒரு பிரிவு இருந்தது. மக்களுக்குள்ள ஒரு பிரிவும் இருக்கு. நாங்கள் கிறிஸ்டியன் டெம்பிளுக்கு தான் நாங்கள் போறாங்கள், நானும் என்ற குடும்பமும். எங்களுக்கு உங்களுக்கு என்ன, இலங்கையில் உள்ள இலங்கையும் போறார்கள். அப்ப கிட்ட ஒரு கோயில், சீக்கிய கோயில் இருந்தது. அதுக்கு ஒரு அரை நாள் பயணம். ஆனபடியா நாங்கள் கிட்ட உள்ள சர்ச்சுக்கு போவோம். இனி நாங்கள் புகைக்குள்ள நாங்கள் வாரமுண்டா எங்களை குருவானவர் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வரவேற்புகள் அதுகளெல்லாம் ராஜேந்திர வட்டாரங்கள்ல இருக்குத்தானே. அப்ப அந்த அமைப்போடு சேர்ந்து நாங்கள் அங்க போனா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் என்ன சொல்றேன்டா, சதாம் ஹுசேன் காலத்துல கிறிஸ்தவ பள்ளி சேர்ச்சுகள் இயங்கினது. வெளிப்பார்வையில பார்த்தா அங்க ஒன்றும் இல்லையன்ற மாதிரி தானே. இப்ப ஈரான்லயும் தான் சொல்றார்கள் உள்ளுக்குள்ள ஜனநாயகம் இருந்தேன்னு தானே சொல்லி மத இல்ல என்னண்டா, ஜனநாயகத்துக்கு ஒவ்வொரு வரவிலக்கணம் இருக்குத்தானே. இப்ப ஜனநாயக நாடுகள்ல நாங்கள் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நிறப்படி ஒரு சாமானம் வேண்டியலாது. தங்க பவுன் நீங்கள் சரியான கரட்டில வேண்டுவியலோ, ஆனால் முழு அராபிய நாட்டிலையும் வேண்டலாம். என்னிட கிடக்கிற நகைகள் அராபிய நாடுகள்ல வேண்டின நகைகள். ஏனென்றால் அங்க களவெடுக்க முடியாது. அதுக்காண்டி கையை விட்டு காலை வெட்டுவேன்னு சொல்றது இல்ல. அவங்கட சரியா முறைகள்லயும் கண்ட நீதிகள் இருக்குது. எங்கட நாடுகள்ல நாங்கள் பேகிலிய ஜனநாயகம் இருக்குது இல்லையண்டு இல்ல கொஞ்சம். ஆனால் எந்த சாமான் உரிய வேண்டிருமோ சரியா என்ற ஒரு கேள்வி இருக்குதானே. இந்தியாவில வேண்டிருமோ, கலப்படம் இல்லாத பால் வேண்டிருமோ, பெந்தங்க ஜனநாயகம் போடுது. அதுதான் சொல்றது. சில அறிஞர்கள் சொல்லுவார் அரகுற ஜனநாயகம் நல்லது. ஆகவே இன்றைக்கு அரபிய நாட்டு நட்புறவு வட்டாரங்களும் அமெரிக்காவுக்கு ஒரு கேள்விக்குறியா போச்சு. அந்த நாடுகள் சில சமயத்துல தன்னுடைய ஆளோட ஒரு இணக்கத்துக்கு பாதுகாப்பா இருக்க விரும்புற ஒரு தெரிவை கூட இருக்கக்கூடும். ஏனென்றால் உங்களுக்கு தெரிய வேணும், இப்போ ஒரு 1.5 வருடத்துக்கு முதல் எதிரும் புதிருமாயிருந்த சவுதி அரேபியாவும் ஈரானும் தூதுவர்களை பரிமாறிக்கொள்ற அளவுக்கு சீனாவின் துணையோட கன விஷயங்கள் நடந்தது. அத போல இந்த இதுக்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த யுத்தத்தை நாங்கள் ஒரு சமரைஸ் பண்ணி முடிப்பமாக இருந்தால், இந்த யுத்தம் ஈரானுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதே நேரம் அமெரிக்காவுடைய வல்லாதிக்கம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. சீனாவுடைய ஆளுமை திருப்பி நிலைநாட்டப்பட்டிருக்கு. அப்படியா?
நீங்கள் சொன்ன 3 விஷயங்களும் பூரணமான மெய். அந்த அபிப்பிராயம் எனக்கு இருக்கு. நாங்கள் இந்த பாலஸ்தீன மக்களை பற்றி ஒரு கேள்வி கூறுகிறது. இஸ்ரேலை பற்றி நான் சொல்லாம முடிக்கிறார். சொல்லுங்க. இஸ்ரேல் மிக அடாத்தாக அமெரிக்கா பிரிட்டன் ஆதரவோடு 47-48 பாலஸ்தீன மக்களை கலைச்சு அந்த இடத்துல இஸ்ரேல் அமைக்கப்பட்டது. அதுக்கு பாதுகாப்பாகத்தான் அமெரிக்கா ஈராக் இருந்தால் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லை என்றுதான் ஈராக்கை அடிச்சு குழப்பினது, கடாபியை குழப்பினது. அது மாதிரிதான் இந்த ஈரான் விஷயமும். நன்றி. நீண்ட உரையாடல், மிக முக்கியமான விஷயங்களை பரிமாறி இருக்கீங்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி ஐயா. நன்றி ஜெயவான் அவர்களே.